பார்த்தேன். நான் சொல்கிறேன் என் உடம்ப அந்த கமெண்ட்டில் போய் இந்த நான் ஆமாம் நண்பர்களோட தொல்லை தாங்க முடியல சார், இப்படியெல்லாம் எழுதுதான் சார், ஏன்னா எழுதிட்டு போட்டோம். அதாவது என் உடம்புல ஒரு 0.1% இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து ஏதாவது ஒரு அந்த உபப்பொருள் இந்த இது இருந்துச்சுன்னா நான் இதே இடத்துல தூக்கில் தொங்குறேன். நான் போதைக்கு எதிராக சரக்குன்னு படம் எடுத்தவன். அது மக்களுக்கு என்னை பற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும், சொல்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோம். அது யாரோ அதை போட்டு விட்டாங்க. அது நான் பண்ணது தப்பு. தொப்பியை வச்சு மரவா இப்படி எடுத்து உள்ளே வச்சுட்டு அதை நான் பொருத்திட்டு வந்துட்டேன். ஒரு சொத்த பொருளுக்கு ஷூ கலந்துக்குச்சுப்பா, கேப்பு. அதை வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா இருக்கும், ஜெகஜோதியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி நடத்துகிற ஒரு விழாவில் கலந்துருக்கீங்க. கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிங்க. யாதும் ஊரே யாவரும் கேளு, நான் எதுவும் நடக்கும் பாருங்கள், பொறுத்து இருந்து பாருங்க. சரி, எங்கள் ஆதரவு ஜெயிக்கிறவங்களுக்கு. ஆமாம், இஃப்தியாருங்கையில் கூப்பிட்றாங்க, கலந்துக்கு தவிர்க்க முடியாது. ஆமாம் ஆமாம், காப்பாற்றணும்னா ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க. சொன்னா இருக்கலாம், அதில் என்ன இருக்குது? நேற்று ட்ரம்ப் ஒன்று சொன்னார், இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு. எடப்பாடி ஐயா இங்கே பாருங்கள், ஒரு மத ஒற்றுமையையும் அந்த இத்தனை பேர் யாரும் பேசாத இந்த மாதிரி அந்த ஒரு போர் முடிவுக்கு வரணும், இது இன்னசென்ட் அப்பாவிகள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு இந்த நல்ல நாளில் வேண்டிக்கிட்டார். அவருடைய வேண்டுதல் நிறைவேறும், எல்லாம் நல்லா நடக்கும். ஏன் இவங்க எதிர்ப்பு ஆதரவு அதெல்லாம் அடுத்து அங்கே தேர்தல். இப்போ இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல், அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கான தேர்தலில் தமிழரை தேர்ந்தெடுப்பார்கள். நீங்கள் களம் காணத்தான் போகிறோம். இந்த பாடி வியாபாரிகள் சங்க தலைவர், எங்கள் இந்திய ஜனநாயக புலிகளின் பொருளாளர் சபீர் அகமது நிற்கலாம் பாடியில், நான் எங்கேயாவது நிற்கலாம். இன்னும் 2 பேர் 4-5 பேர் நிற்க வாய்ப்பு இருக்கிறது. கேட்போம், கண்டிப்பாக நடக்கும், போட்டிடுவோம், கண்டிப்பாக போட்டிடுவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி கண்டிப்பாக இந்த சட்டசபை தேர்தல் சந்திக்கும். 2024 நன்றி, வணக்கம்.